ட்ரைலர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய வெற்றியடையும். தமிழ் சினிமா வித்தியாசமான பாதையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். தம்பி, உங்கள் பேர் என்ன? எல்லாரும் வரும்போது ஒரு எஃபெக்ட் கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கவே இல்லையே. அதான் சார், அது நீங்கள் முடிச்சு போன அப்புறம் கொடுக்கலான்னு பார்த்தேன். சொல்லிடுவா சார், மைண்டில் வந்துடுச்சு. சொல்லுங்கள். தனுஷ் சாரோட அப்பா, சூப்பர் ஸ்டாரோட சம்பந்தி. ஓகே ஓகே தம்பி, டைரக்டர். பீஸா, ஜிகர் தண்டா இதெல்லாம் நிறைய சாப்பிடுவீங்களோ? சாரி, இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே சொல்றதுக்கு எனக்கு தெரியல. கதிரேசனை பற்றி கொஞ்சம் சொல்லணும். கதிரேசன் வாங்க. இவர் என்னுடைய நண்பருங்க. ஒரு 17-18 வருஷத்து பழக்கம். 5 ஸ்டார் ஆடியோ மூலமாக என்னுடைய படங்கள்லாம் வாங்கினார். அப்போவே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக செய்வார். அப்போ திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்தார். ஐயா, நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. யார் யாருக்கு எந்த தொழில் தெரியுமோ அதை மட்டும் செஞ்சால் தான் அவன் சாதிக்க முடியும். நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஏன் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டான். என் மனசுக்குள்ளே வேற ஒன்று ஓடிட்டு இருக்கு. இவர் கஸ்தூர்ராஜா டேட் கேட் தான் வந்துட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம டைரக்டர் சார் கற்பனைகள் மாதிரி கடைசியில் தனுஷ் டேட்டு கொடுங்கன்ட்டார். ஆனால் இவர் சரியாக செய்வார் அப்படின்னு நம்பி கொடுத்தோம். பொல்லாதவன் டிஃபரண்ட் மூவி. அந்த பையனை தனுஷை அதில் வேற ஒரு பரிணாமத்தில் பார்த்தேன் நான். அதுக்கு ஒரு நன்றி அவருக்கு. 2வது ஆடுகளம். என்னை அழ வச்ச ப்ரொடியூசர் இவர் மட்டும்தான். நான் எதுக்காகவும் அழுததே கிடையாது. இவர் என் கண்ணில் கண்ணீர் வர வச்சவர். அந்த ஆடுகளம் படத்தின் மூலமாக 6 நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வந்தார். அதில் என் பையனுக்கும் வாங்கி கொடுத்தார். அதை கண் முன்னாடி பார்த்துட்டு தாரதாரியாக கண்ணீர் விட்டேன். அந்த கண்ணீருக்கு நன்றி. நான் இப்போ ஒரு ஆடியோ லான்ச் பண்ணேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 3 டைரக்டர். அவங்கள கூப்பிடுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதில் பார்த்தாக்க அத்தனை இளைய தலைமுறையும் இருக்கு. ஒரு சிலர் தான் வெளியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற நியூ ஜெனரேஷனில். இவரையெல்லாம் எப்படி சேர்த்தாரு? அது கதிரேசனால் மட்டுமே முடியும். அந்த கதிரேசன் மேலும் மேலும் வித்தியாசமான படங்கள் கொடுப்பார். அவருக்கு ஒரு வாசம் எனக்கு ஒரு ஸ்ரீதர் சார் சொன்னார், தயாரிப்பாளருக்கு எவ்வளோ நஷ்டம். பெரும்பான்மையான தயாரிப்பாளர்கள் நேரடியாக அதை கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. அந்த வகையில் கதிரேசன் ஒவ்வொரு அணுவும் முன்னாடி நின்று தான் செய்வார். இந்த படமும் பார்த்ததிலே தெரியுது அவர் ஒரு வித்தியாசமான படம் கொடுப்பாருன்னு. இது இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்காகவும் பர்சனலாக கதிரேசனுக்காகவும் பெரிய வெற்றி அடையணும் கடவுளை வேண்டிக்கிறேன்.